ஸோ இன்னைக்கு நான் சிறுகதை கேசரியில் வந்து பார்த்தோன்னா, தரமான சம்பவம் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் முத்து மீனாவே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மனோஜ், ரோகிணி சுத்தர எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ப்ரோ. அந்த கேரக்டர் பார்த்தாலே எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் மனோஜையும், ரோகிணியும் பிடிக்காதோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் முத்துவையும், மீனாவையும் ரொம்ப பிடிக்குமோ அவங்க அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத ஏன் நான் ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடியே இந்த ஆப்ஷன சொல்றேன் அப்படின்னா, ஸோ நெறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி, மனோஜ் அவங்களோட ஆப்போசிட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க. அவங்களோட லைஃப்‌க்காக தானே அவங்க போராடுறாங்க அப்படிங்கிறப்போ, அவங்க லைஃப்ப தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொய் சொல்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி மேல வந்து பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது. ஸோ ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தான் ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் பண்ணி, அவங்க வாழ்க்கைக்காக தான் சூழ்ச்சி பண்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி மேல தப்பு கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, என்னதான் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜும் ஸோ ஸோ மனோஜ், ரோகிணிய விட வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவும், மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் கப்புள். ஏன்னா, அவங்க மட்டும் தான் சொந்தமா சம்பாரிச்சு, யார் கால்லும் இல்லாம, தயவு இல்லாம முத்துவும், மீனாவும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்காங்க. அப்படிங்கிற மாரி ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க கருத்து கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ வர நெறைய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. ஓ! அப்படியா? அப்ப இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கும், ரோகிணிக்கும் எதிரா இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்கும், மீனாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான். ஸோ இன்னைக்கான சிறுகதை கேசரி வந்து பார்த்தீங்கன்னா, தரமான சம்பவம் நடந்திருக்கும். என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவோட தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடந்திருக்கும். ஸோ அந்த கல்யாணத்த வந்து பார்த்தீங்கன்னா, நிறுத்துற விதமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நான் யார் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணத்த நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல ரொம்ப ஸ்பீடா போயிட்டுருக்காங்க. பட் கார்ல ரொம்ப ஸ்பீடா போயிட்டுருக்கும்போது ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணத்த எப்படியாவது நிறுத்திடணும். யார் தயவும் இல்லாம எப்படியாவது ஏதாவது பண்ணிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவங்க போயிட்டுருக்காங்க. ஆனா, அங்க நடந்தது வேற அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, அங்க போயிட்டு கரெக்ட்டா கல்யாணத்த முடிக்கிறதுக்குள்ளயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளு அதாவது மீனாவோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா தாலி கட்டிருவாப்புல. பட் என்னதான் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட எதிர்ப்புகள், ஏகப்பட்ட சண்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது ஏன் அப்டின்னா, ஏன்னா மீனாவே, முத்துவே பிடிக்காத சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அதாவது இப்ப நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மீனாவோட தம்பி வந்து லவ் பண்ணியிருந்தாரு அப்டின்னா, கேஷுவலா எது வீட்ல ஒத்துக்கிட்டு இப்டி கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனா, மீனாவோட தம்பி வந்து மேரேஜ் பண்ண முடியாததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, அது மீனாவோட தம்பி. அது மனோஜோட தம்பி. அது மனோஜோட மச்சினன் அப்படிங்கிறப்போ, மீனாவுக்கு இது தெரிஞ்ச எதிரிகளா இருக்கட்டும் சரி, மனோஜுக்கு தெரிஞ்ச எதிரிகளா இருக்கட்டும் சரி, இவங்க தான் அவங்கள ஒழுங்கா வாழ வைக்கவே கூடாது அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, போட்டி போட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்யணுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எனக்கு என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இறந்துக்கிட்டு இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா அவங்க கல்யாணம் பண்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்றாங்க. இன்னும் சொல்லப்போனா முத்துவோட தம்பியோட லவ் பண்ற பொண்ணோட அப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் லவ் பண்றது கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணாலுமே, ஆப்போசிட்ல குறுக்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பொண்ணு குடுக்காத, அவனுக்கு கட்டாத, செட் ஆகாது, அவன நம்பாதன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இடைஞ்சலா, இடையூறா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமும் கூட. பட் என்னதான் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும். இப்ப இடையில ஏகப்பட்ட லவ்னால எவ்வளோ பிரச்சனை வருது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பிரச்சனைகள மீறி மீனாவோட தம்பி கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது யார் தலைமையில அப்படின்னா, ஸோ முத்து, ஸோ மீனா அவங்க தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா ஃபேமிலிலாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் வந்து கல்யாணம் நடத்திட்டு இருக்காங்க. பட் அத தடுக்கிற விதமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் கார்ல வரும்போது ஒவ்வொரு இடமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இடத்துல கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அது எங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துற விதமா ஒவ்வொருத்தரும் கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பட் வந்து என்ன புண்ணியம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதுக்கிடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தாலி கட்டி எல்லாத்தையும் நீட்டா எல்லா வேலையும் முடிச்சு விட்டுருவாங்க. முடிச்ச உடனே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் தாலி கட்டி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சில அடிச்ச மாரி ஆயிடும். பட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எப்படா கல்யாணம் ஆகும்? எப்போ மேரேஜ் நடக்கும்? அப்படிங்கிற மாரி ஒரு பெரும் போராட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேரேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். முக்கியமான விஷயமும் கூட. பட் என்ன இருந்தாலும் நான் நான் ஒரு பொதுவான ஒரு வார்த்தை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஆனா இவங்கள பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முத்து, மீனா இவங்க 2 பேரும் எதிரிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள முக்கியமா மேரேஜ் பண்ண விடாததுக்கு முக்கிய காரணமும் கூட உங்களுக்கு தெரியும்.
இதுக்கு முன்னாடி வீடு வந்து பார்த்தா அடமானம் வச்சு அது பத்திரத்த திருப்பி அது ஏகப்பட்ட பிரச்சனையாகி அதையே சால்வ் பண்ண முடியாமல் ஏகப்பட்ட சுச்சுவேஷன் நடந்துச்சு. அது உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக நான் அவங்கள்ட்ட சொல்லியே ஆகணும். ஸோ என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி நல்லபடியாக பிரச்சனைகளை முடித்து எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான விஷயம். ஸோ எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் கிடையாது. ஸோ இனி வரப்போகிற எல்லா எபிசோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காமெடியாகவும் சரி, நல்ல ஒரு மோட்டிவேட்டாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ சீரியல் பார்க்குறோம். பட் இன்னும் குறிப்பிட்டு சிறகடிக்க ஆசையை சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த சிறகடிக்க ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வர்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா சிறகடிக்க ஆசையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா விஷயமும் இருக்கும். நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கலந்து எல்லாமே பேசி கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா, சிறுகதை காசில் நிறைய இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு தரிசனமான விஷயமும் கூட. ஸோ அதனால எதுவா இருந்தாலும் பரவால்ல. ஸோ நம்ம சொல்ல வர விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எதுவா இருந்தாலும் நின்னு நிதானமா அது கரெக்ட்டா இது பண்ணி, ஸோ கரெக்ட்டா சொல்லிட்டோம் அப்படின்னா, அது கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதனால வெயிட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கரெக்ட்டா பண்ணிட்டு, ஸோ இது பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அது மட்டும் இல்லாம நான் உங்கள்ட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இப்போ என்னோட இதுவா இருக்கும் சரி வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரான சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தோணுதோ அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். சொல்கிறனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ சொல்கிறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்லேருந்து எல்லாமே நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறது மூலமாக கரண்ட்டில் நம்ம என்னென்ன அப்டேட் இருக்குது சீரியலில் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா கூட நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட நம்ம கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கரெக்டான ஒரு கட்டமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்லிக்கிறேன். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஸோ பொறுமையாக இருங்க. ஸோ பொறுமையாக இருந்து வர சீரியலை வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிறகடிக்க ஆசை பொறுத்தவரைக்கும் எனக்கு மைண்டில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். எல்லாமே இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், மைனஸ் எல்லாமே நம்ம கற்றுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஏன்னா சொல்ல முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான விஷயமும் கூட. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயமும் அது வந்து ஒரு நல்ல விஷயமும் கூட. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து வேறுபாடுகள் என்ன அப்படின்னு நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோஜில் உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை முத்து மீனாவை ரொம்ப பிடிக்குமா? யார் உங்களுக்கு 2 பேரில் 2 கப்பிள்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் அதை மறக்காமல் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணலாம்.